புதுச்சேரியில் ஆளுநர் மற்றும் ஐஏஎஸ் அதிகாரிகள் மக்களுக்கு தேவையான அரசு திட்டங்களை செயல்படுத்த விடாமல் தடுப்பதாக கூறி புதுச்சேரி விடுதலை நாள் விழாவை புறக்கணிக்கப் போவதாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் தெரிவித்துள்ளார். காரைக்காலில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம், புதுச்சேரியை ஆளும் பாஜக கூட்டணி அரசு கொண்டு வந்த திட்டங்களுக்கு கூட துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் அதிகார போட்டியில் ஈடுபட்டு வருவதாக கூறினார். மேலும் யூனியன் பிரதேசங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளை கூட கிடைக்காததால் பொதுமக்கள் பெரும் இன்னல்களை சந்தித்து வருவதாக வேதனை தெரிவித்தார். இங்கே விடுதலை அவர் யாருக்கும் கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை. நேற்று தினம் கூட முதலமைச்சர் அது அரசு நிகழ்ச்சியில் பேசுகிறார். கோப்புகள் திரும்பி வருவதில்லை, தாமதமாகிறது, திட்டங்களை நிறைவேற்றும். இது நாம் எதிர்கட்சிகள் சொல்லுகின்ற அந்த வாசனத்தையே ஒரு முதலமைச்சரும் அமைச்சர்களும் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இந்த வகையில் இந்த நிர்வாகம் சீர்கொண்டு கெட்டு போயிருக்கிறது. புதுச்சேரி மாநிலம் எப்படி சீர்கெட்டு போயிருக்கிறது நீங்கள் உணரக்கூடும். எனவே திமுக, காரைக்கால் மாவட்ட திமுக இந்த விடுதலை நாளை அனைத்து நிகழ்ச்சிகளையும் புறக்கணிக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.